இன்னைக்கு மயில் பாண்டியன் ஸ்டோர் வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. இன்னைக்கு மயிலோடைய டிவோர்ஸ் கேஸ் தான் கோர்ட்டுக்கு வருது. மயிலோட ஃபேமிலியும் சரி, சரவணனோட ஃபேமிலியும் சரி கோர்ட்டுக்கு வந்துடுறாங்க. மயில் தான் பயத்தில் இருக்காங்க. கோர்ட்டில் கேஸ் ஸ்டார்ட் ஆன உடனே மயிலை தான் ஃபஸ்ட்டு பேச கூப்பிடுறாங்க. ஆனால் மயில் வந்து அழுதுகிட்டே தான் இருக்காங்க. சரவணனும் மயில் சொன்ன பொய்யெல்லாம் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பொய் கேஸ் கொடுத்தது இது எல்லாத்தையுமே சொல்கிறாரு. மயில் அது எதுக்குமே பேசாமல் அமைதியாகவே தான் இருக்கிறாங்க. நான் என்னுடைய மாமா கூட சேர்ந்து வாழணும் அப்படி மட்டும்தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மயிலோட அம்மாவும் தப்பு எல்லாமே எங்கள் மேலே தான், எங்கள் பொண்ணு எந்த பொய்யும் சொல்லவே இல்லை, கல்யாணத்துக்கு முன்னாடி நாங்கள் நிறையா பொய் சொன்னோம், அது எல்லாமே எங்கள் பொண்ணு நல்லா வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் அந்த பொய்யெல்லாம் சொன்னோம், தயவு செஞ்சு என் பொண்ணை ஏற்றுக்க சொல்லுங்கள் மேடம்னு கெஞ்சுறாங்க. ஜட்ஜும் சரவணன் கிட்ட அவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி 6 மாதம் சேர்ந்து வாழ சொல்லிடுறாங்க. மயில் தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனால் மயிலோட அம்மா 6 மாதம் டைம் தான் கொடுத்துருக்காங்க, இது ஒன்றும் நிரந்தரமாக உன்னை வாழ சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிற மாதிரிலாம் செஞ்சாதான் நீ அந்த வீட்டில் போய் நிரந்தரமாக வாழ முடியும்னு சொல்கிறாங்க. மயிலும் நீ என்ன சொன்னாலும் கேட்குறம்மா, எனக்கு மாமா கூட சேர்ந்து வாழ்ந்தா மட்டும் போதும்னு சொல்கிறாங்க. மயிலும் பாண்டியன் ஸ்டோர் வீட்டுக்கு வந்துடுறாங்க. உடனே எல்லாரும் மயிலை தான் திட்டுறாங்க. கோர்ட்டில் சொன்னால் நீ உடனே வந்துடுவியா அப்படின்னு கேட்குறாங்க. சரவணன் கிட்டேயும் கோர்ட்டு சொல்லிடுச்சுல மாமா, அதை தான் செஞ்சு தானே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரவணனும் அவ்வளவு நல்லவளா நீ, உடனே ஃபாலோ பண்ணிடுவியா கோர்ட்டு சொன்னதை அப்படின்றாங்க. கோமதி தான் ரொம்பவுமே டென்ஷன் ஆகுறாங்க. ஆனால் மயில் நான் இந்த வீட்டில் தான் இருப்பேன், இதுதான் என் வீடு, நிரந்தரமாகவும் நான் இந்த வீட்டில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி சொல்லிட்டு ரூம்குள்ளே போயிடுறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது.